தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களது தலைமையில் கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறார் ராகுல் காந்தி. திமுகவின் மீது கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 40 தொகுதிகள் கேட்ட காங்கிரசிற்கு 15 தொகுதிகளுக்கு மேல் உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று ஸ்டாலின் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இதற்கு முன்பால்தான் திமுக இல்லை என்றால் அதிமுக, ஆனால் அதிமுகவில் பாஜக கூட்டணி வைத்துவிட்டால் நிச்சயமாக காங்கிரசும் கூட்டணி வைப்பது கடினம். வேறு வழியே கிடையாது. திமுகவுடன் தான் ஐக்கியமாக வேண்டும், அவர்கள் கொடுக்கின்ற தொகுதிகளில்தான் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான சூழலும் இருந்தது. ஆனால் ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரசும் ஒரு காலத்தில் தமிழகத்தை ஆட்சி செய்தது. மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர் ஐயா அவர்களது ஆட்சி பொற்கால ஆட்சி என்றே நாம் கூறலாம். அப்பேற்பட்ட காங்கிரஸ் கட்சி தற்பொழுது 10ற்கும் 15 சீட்டிற்கும் திமுகவின் காலடியில் கொத்தடிமையாக கிடப்பதாக காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களே சற்று வருத்தத்துடன் இருப்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்பேற்பட்ட சூழலில்தான் தற்பொழுது விஜய் அவர்களது ஆதரவுகளும் அவரது புரட்சியும் திமுகவிற்கு எதிராகவும் பாஜகவிற்கு எதிராகவும் இருக்கிறது. இதை காங்கிரஸ் கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டால் 50 தொகுதிகள் வரை விஜய் அவர்கள் கொடுப்பதற்கும் தயாராக இருப்பார். அதே சமயம் கூட்டணி ஆட்சி உருவாகும். வெற்றியடைந்தால் காங்கிரசிற்கு 2 அல்லது 3 அமைச்சர்கள் வரை கிடைக்கலாம் என்ற ஒட்டுமொத்த தகவலும் ராகுல் காந்திற்கு செல்ல, ராகுல் காந்தி தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை அழைத்து, விஜய் அவர்களுடன் கூட்டணி வைத்தால் என்னவெல்லாம் கிடைக்கும், லாபம் என்ன, நஷ்டம் என்ன, காங்கிரசுடன் கூட்டணி வைப்பதால் திமுகவிற்கு என்ன பிரச்சனை, தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை ஏற்று காங்கிரஸ் என்றால் தமிழகத்தில் டெபாசிட்டை பாதுகாக்கலாமா, எத்தனை தொகுதிகளில் வெற்றியடையலாம் என்ற ஒட்டுமொத்த கேள்விகளுக்கும் செல்வ பெருந்தகை அவர்கள் ராகுல் காந்தியிடம், தாவேகாவிற்கு இளைஞர்கள் பட்டாளம் அதிகம், பெண்கள் பட்டாளம் அதிகம், ஆகையால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவுகள் கொடுப்பது எந்த ஒரு விதத்திலும் காங்கிரசிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதை திட்டவட்டமாக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் திமுகவிற்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் திமுகவிற்கு வலது கையாக இருப்பது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தற்பொழுது கூட்டணியிலிருந்து விலகிவிட்டால் விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளும் கூட்டணியிலிருந்து அந்தர்பல்ட்டி அடிக்கும். வேறு வழியில்லை. தற்பொழுது தாவேகாவின் தலைமையே காங்கிரஸ் ஏற்று கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை தாவேகாவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.